ஹலோ கைஸ். நியூஸ் பார்த்தேன். சாத்தான் குளம் நியூஸ் இன்றைக்கி தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி என்ன தீர்ப்பு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தண்டனை வேஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். மரண தண்டனை கொடுத்ததுக்கு வேறு ஏதாவது தூக்கு தண்டனை அந்த மாதிரி கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு தண்டனையை. ஒரு நல்ல தீர்ப்பு வரும்னு எதிர்பார்த்துருந்தேன். பட் இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஜெயில்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கான்னு. மத்திய சிறையில் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஏசியார ஜாலியாக தான் இருந்தாங்க. அப்படி தான் இருக்க போகிறாங்க இவங்களும். ஏன்னா போலீஸ் இவங்க எப்படி இருப்பாங்க, இல்லை ஜெயிலில் தான் இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அண்டு மேல்முறையீடும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேல்முறையீடு பண்ணாலுமே இதே தீர்ப்பு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த தீர்ப்பில் அந்தளவுக்கு எதுவும் கிடையாது. பாவம் அந்த 2 பேர் எவ்வளோ கொடூரமாக சாவடிச்சிருக்காங்க இந்த 9 நாய்ங்க. அவங்களுக்கு போய் ஈஸியாக மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஜெயிலில் இருந்து எதுக்கு அவனுங்களுக்கு தேவையில்லாமல் சோறு போடுறதுக்கா? நாய்ங்களுக்கு சோறு போட்டால் கூட நன்றியாக இருக்கும். இவனுங்களுக்கு சோறு போட்டு எதுக்கு வளர்த்து விட போகிறீங்களா இவனுங்கள? வேறு ஏதாவது தப்பு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு 6 வருஷம் பொறுத்து இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறது எதிர்பார்க்கல. வேறு ஏதாவது தண்டனை கொடுத்து அடுத்தவன் தப்பு பண்ணுறதுக்கு பயப்படணும். அந்த அளவுக்கு கொடுத்துருந்தா ஹாப்பியாக இருந்திருப்பாங்க எல்லோரும், நானுமே. பட் இப்போது அது கிடையாது. ஏன்னா இது வேஸ்ட்டு. 9 உயிர் தேவையில்லாத ஒரு சோறை போட்டு வளர்க்குற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அண்ட் ஜெயிலெல்லாம் ரொம்ப ரூல்ஸாக நல்லா தண்டனை கொடுக்குறாங்களா அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஜெயில்னால் அது ஒன்று. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அக்யூஸ்ட் அவங்களுக்கே அப்படி இருக்காங்க, அப்படி இருக்குது. செகுசான ஒரு வாழ்க்கை, ஃபோன் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. இவங்க போலீஸு, இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு 6 வருஷம் ஆச்சு அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லை? நம்ம இதுதான் எல்லாரும் பண்ணுற தப்பு. தீ தீர்ப்பு ஒன்று கடுமையாக கொடுக்கணும். அப்புறம் தப்பு நடந்துச்சுன்னா உடனே தண்டனை கொடுக்கணும். இது 2மே நடந்துச்சு அப்படின்னா தப்புகள் கண்டிப்பாக கம்மியாகும். இது 2ம் டிலே ஆக ஆக தப்புகள் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும், கம்மியாகாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க?